ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி திருவிழாவுக்காக நம்ம போயிருந்தோங்க. அதை தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இடையகோட்டையில் இருக்க அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் 5 நாள் திருவிழா இந்த கோயிலில் நடந்திருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு கெடா விருந்து இந்த மாதிரி கரம் ஜோடித்து நைட்டில் சாமி ஆற்றுக்குள்ளே இறங்கும். அந்த பாருங்கள், கரம் சொடிச்சிக்கிட்டு இருக்காங்களா தேர். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக நடக்கும். நம்ம ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எல்லா ஊரில் இருந்து வருவாங்க இந்த திருவிழாவுக்கு வருஷம் வருஷம். இங்கே பாருங்கள், மாவிளக்கு, பொங்கல், சாமிக்கு சேரீ எல்லாம் எடுத்துகிட்டு மாலை போட்டு நல்லா படைச்சி சூப்பராக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அங்கே பாருங்கள், அந்த கெடா சாமிக்கிட்ட இருக்குது பாருங்கள். அப்புறம் நாதஸ்வரம், கெட்டி மேளம் அவங்களுக்கெலாம் சொல்லி விட்டுருந்தாங்க. கலை நிகழ்ச்சிலாம் நடந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அந்த அம்மனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இதுதான் கோயிலோட நுழைவாயிலுங்க. இப்போ தான் உள்ளே போயிட்டு சாமியை பார்க்கலான்னு போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிவராத்திரி முடிஞ்சு மறுநாளே அமாவாசை வந்ததுங்க. அதனால் கோயிலில் பொங்கல் வச்சு மாவிளக்கு இதெல்லாம் போட்டு கெடாலாம் வாங்கி விட்டுருந்தாங்க. கெடா வெட்டு ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த திருவிழா நடக்கும். நாங்கள் இந்த வருஷம் போயிருந்தது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. நம்ம அம்மன் அருளால் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.